ஏன் இருக்கோ எதுக்கு இருக்கோன்னு தெரியாம ஒரு கூட்டணி சேர்ந்திருக்காங்கன்னா அது பிஜேபி கூட்டணி தான். ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சம்பந்தமே கிடையாது. ஒருத்தங்களோட கொள்கைக்கும் இன்னொருத்தவங்களோட கொள்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா உங்க கூட்டணியா யோசிச்சு பாருங்க. ஜி.கே. வாசன், பச்சை முத்து, அன்புமணி, சரத்குமார், இன்னும் 2-3 சுயேட்சைங்க. இவங்க எல்லாரும் மோடி வர்ற பிரச்சார கூட்டத்துல லைனா வரிசையா நின்னாங்க. அது பார்த்த உடனே எனக்கு பாண்டியராஜன் படத்துல வர பிம்பிலிக்கு பிலாப்பி காமெடி தான் ஞாபகம் வந்தது. இவங்க எல்லாம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆக போறாங்கன்னு தெரியல. சரத்குமார் போய் பிஜேபியில சேருவாருன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு ஷாக்கா இருந்தது. நான் எங்க 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு நண்பரை கேட்டேன், எப்படிங்க இது சாத்தியப்பட்டதுன்னு. அவர் சொன்னாரு, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு. அது என்ன கதைன்னு கேட்டார். சரத்குமார் போய் அண்ணாமலைக்கு பார்த்தாரு. சரத்குமார் அண்ணாமலை கிட்ட உங்க கூட நாங்க கூட்டணி வச்சுக்கிட்டா எங்களுக்கு சீட் எவ்வளோ, ரேட் எவ்வளோன்னு கேட்டாரு. உன் கட்சி எவ்வளோன்னு அண்ணாமலை கேட்டாரு. அந்த டீலிங் சரத்குமாருக்கு பிடிச்சிருந்தது. விருதுநகரை நான் வச்சுக்கிறேன், என் கட்சியை நீ வச்சுக்கன்னு கொடுத்துட்டாரு. சரி, ஒரு கட்சி வந்து பிஜேபியில சேர்ந்துருச்சேன்னு அண்ணாமலை குஷியா இருந்தாரு. அடுத்த நாள் சரத்குமாரும் ராதிகா சரத்குமாரும் போய் நின்னாங்க. அது என்னப்பா கட்சியை சேர்த்துடுறேன்னு சொல்லிட்டு புருஷன் பொண்ணு 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்கன்னு கேட்டா, நாங்க 2 பேர் தான் எங்க கட்சின்னு சொன்னாங்க. இவங்களெல்லாம் நம்பி பிஜேபி கூட்டணி வச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் கூட பரவாயில்லைங்க. எனக்கு 2 பேரை பார்த்தாதான் ரொம்ப பாவமா போயிடுச்சு. ஒருத்தர் டிடிவி, இன்னொருத்தர் அண்ணன் ஓபிஎஸ். டிடிவி எனக்கு ஒரு சீட்டு போதும்னு கதறி இருக்காரு. அதுவே நான் தாங்க மாட்டேன்னு அவர் தலையில 2 சீட்டை வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க. நம்ம ஓபிஎஸ் அண்ணனுக்கு ஒரு சீட்டும் கொடுக்காம அசிங்கப்படுத்திட்டாங்க. நம்ம ஓபிஎஸ் அண்ணன் வழக்கம் போல பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு அண்ணாமலை வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்ததுனால அண்ணாமலை வீட்டு ரேஷன் கார்டுல இன்னைக்கு ஓபிஎஸ் ஒரு பேரை சேர்த்திருக்காங்களா. பொழுது போவாதவன் பொண்டாட்டியவே அடிக்கடி பொண்ணு பார்க்க போவானா. அதே மாதிரி கமலாலயத்துக்கு கடைசி வரைக்கும் போய் காத்திருந்து கூட்டணி காத்து வாங்கினவர் அண்ணன் ஓபிஎஸ். இங்க எவ்வளவு மரியாதையா வாழ்ந்தவர், நம்ம எவ்வளவு மரியாதையா வச்சிருந்தோம். தேவையில்லாம பிரச்சனை பண்ணி இன்னைக்கு எந்த அதிமுகன்றார். எங்கேயோ தேனியில அம்மாக்கு எதிராக ரெட்டை புறால நின்று அரசியல் பண்ணவரை மன்னிச்சு மந்திரியாக்கி முதல்வராக்கி அழகு பார்த்த அம்மாவை நம்ம தெய்வம் உட்கார்ந்த ஆபீஸ அடியாட்களை கூட்டிட்டு வந்து அடிச்சு நொறுக்குனவரை நம்ம அதிமுக எப்படி ஏத்துக்க முடியும்? அவரால் எப்படி சொல்ல முடியும்? அம்மாவோட ஆன்மா இதெல்லாம் பார்த்து சகிக்குமா? அம்மா மன்னிப்பாங்களா? இல்ல அம்மாவை தெய்வமா பார்க்கிற அதிமுக தொண்டர்கள் மன்னிப்பாங்களா? இவங்க எல்லாரும் மக்கள் நலனுக்காக, மக்கள் முன்னேற்றத்துக்காக, மக்கள் உரிமைகளுக்காக கூட்டணி வச்சிருக்காங்களா? இல்ல சொந்த தேவைகளுக்காக, அவங்க வசதிகளுக்காக, அவங்க வாரிசுகளின் எதிர்காலத்துக்காக கூட்டணி வச்சிருக்காங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.